ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப். இது வந்து சேட் ஜாப். ஸோ நீங்கள் வந்து சேட் பண்ணி ரிப்ளை பண்ணணும், அப்படி இல்லைன்னா இமெயில் பண்ணி ரிப்ளை பண்ணணும். ஸோ இந்த மாதிரியான ஒரு ஜாப் தான் இது. இது வந்து வாய்ஸ் ப்ராசஸ்லாம் இல்லை, நீங்கள் கால் பண்ணி பேசலாம் தேவையில்ல. ஸோ உங்கள் கொஸ்டின்ஸ் வந்து ஏதாவது கேட்டாங்கன்னா அதுக்கு நீங்கள் வந்து சேட் மூலமாகவே ரிப்ளை பண்ணணும். இது வந்து ஒரு பெர்மனெண்ட் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப். ஸோ இந்த ஜாப் பற்றின டீட்டெயில்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ இந்த ஜாப் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் சர்வீஸ் ரெப்ரசன்டேட்டிவ் இந்த ஜாபோட நேம். இது வந்து சேட் அல்லது இமெயில் சப்போர்ட் ஜாப். அவங்க வந்து கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு கேட்பாங்க இல்லையா, ஸோ அந்த கொஸ்டின்ஸ் இல்லைன்னா டவுட்ஸ் இல்லைன்னா ஸ்டேட்டஸ் அந்த மாதிரி அவங்க வந்து கேட்பாங்க இல்லையா, கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க இல்லையா கஸ்டமர்ஸு, அதுக்கு நீங்கள் வந்து ரிப்ளை பண்ணணும். ஸோ எது மூலமாக ரிப்ளை பண்ணணும் அப்படின்னா சேட் பண்ணி ரிப்ளை பண்ணணும், அப்படி இல்லைன்னா அவங்க கேட்குற கொஸ்டின்ஸ்க்கு இமெயில் பண்ணி ரிப்ளை பண்ணணும். வெப் சேட் இல்லைன்னா இமெயில் பேஸ்ட் கம்யூனிகேஷன் டூல்ஸ் வந்து இருக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து அவங்களுக்கு ரிப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இன்கமிங் சேட்ஸ் வரும் இல்லைங்களா, இன்கமிங் இமெயில்ஸு சேட்ஸ் அதுக்கெல்லாம் நீங்கள் வந்து ரிப்ளை பண்ணணும். அதுதான் வந்து மெயின் ஜாப் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ கஸ்டமர்ஸோட கொரீஸ்க்கெல்லாம் இங்கே வந்து ஆன்சர் பண்ணணும். அவங்க வந்து இது வந்து ஒரு இ-காமர்ஸ் வெப்சைட்டோட சேட் சப்போர்ட் மாதிரி அவங்க ஜாப் அப்படின்னு சொல்லி இருந்திருக்கிறாங்க. ஸோ அவங்க ஆர்டர் அப்படி ஏதாவது ப்ளேஸ் பண்ணியிருந்திருப்பாங்க இல்லையா, அது இல்லைன்னா பில்லிங் ரிலேட்டடாக உங்களுக்கு வந்து ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கும் இல்லைங்களா. ஸோ இ-காமர்ஸ் வெப்சைட்னா உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும், ஒன்றும் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஜாப் தான் இது. அவங்க ப்ளேஸ் பண்ண ஆர்டர்ஸில் இல்லை பில்லிங்ஸில் ஏதாச்சும் அவங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சு, கொஸ்டின்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அவங்க வந்து உங்கள்கிட்ட கொஸ்டின் கேட்பாங்க. அதுக்கு நீங்கள் வந்து ரிப்ளை பண்ணுற மாதிரியான ஒரு ஜாப் அது. எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா எனி கிராஜுவேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் எந்த டிகிரி முடிச்சிருந்தாலுமே இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணலாம். எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 0 to 5 இயர்ஸ்னு போட்டிருக்காங்க. ஸோ 0ன்னு மென்ஷன் பண்ணியிருக்கனால உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸே இல்லைனா கூட நீங்கள் வந்து இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லை உங்களுக்கு ஆல்ரெடி இமெயில் அல்லது சேட் ஜாபில் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா கூட உங்களுக்கு வந்து நல்லது அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருந்துருக்காங்க. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி நீங்கள் இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ இதில் ஷிஃப்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொட்டேஷனல் ஷிஃப்ட்டு. ஸோ ஹாலிடேஸ் அப்புறம் அந்த மாதிரி டேஸில் கூட ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருந்துருக்காங்க. ஸோ இந்த ஜாபோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரியான ஒரு பேஜ் வரும். ஸோ இதை வந்து யார் ஹையர் பண்ணுறாங்கன்னா InTouch CX. ஸோ இவங்க தான் வந்து ஹையர் பண்ணுறாங்க. ஸோ ஃப்ரண்ட் பேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி இருக்கும். இதில் கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த ஜாபோட டீட்டெயில்ஸ் போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் கீழே வந்து அப்ளை நவுன்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்கும். ஸோ அந்த பட்டன் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். நீங்கள் அப்ளை பண்ணதுக்கப்புறம் அவங்க வந்து உங்களுக்கு இமெயில் மூலமாகவோ இல்லைனா கால் மூலமாகவோ உங்களுக்கு வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணிங்கன்னா இந்த ஜாப் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ இந்த ஜாப் பிடிச்சதுன்னா அப்ளை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.